தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று முன் பொங்கல் பரிசுடன் ரூபாய் 3000 வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காப்புல. இன்றைக்கி திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டு காலமாக பொங்கல் பரிசு, பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் எதுவும் வழங்கலை. தேர்தல் நெருங்கிட்டனால மக்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக 3000 ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி 3000 ரூபாய் இன்றைக்கி திமுக அரசு வழங்குதுன்னா வட்டியும் முதலுமா தேர்தலுக்கு பிறகு 30,000 ரூபாய் பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணிடுவாங்க. எப்படி வசூல் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொத்து வரியை உயர்த்துவாங்க, சாலை வரி உயர்த்துவாங்க, குடிநீர் வரி உயர்த்துவாங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்துவாங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க, வீடுகளுக்கு மின் இணைப்பு பெறுவதற்காக மின் வாரியத்தில் நம்ம கட்ட வேண்டிய பணத்தை உயர்த்துவாங்க, ஒவ்வொரு வீடும் அந்த ஈபியில் கட்ட வேண்டிய டெபாசிட் பணத்தை உயர்த்துவாங்க, பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்துவாங்க. ஆக இன்றைக்கி 3000 ரூபாய் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 30,000 ரூபாய் வசூல் பண்ணும். இன்றைக்கி 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பல்ல இழிச்சிட்டு ஓட்டு போட்டுறாதீங்க. 3000 ரூபாய் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா